தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தென் மாவட்டங்களில் தொடர்ந்து வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது, ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறதுன்னு நம்ம செய்திகளில் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளில் எந்த ஆணவ கொலைகளும் நடக்கவில்லை அப்படின்னு ஆர்டிஐ தகவலில் தெரிஞ்சிருக்கு. மதுரையைச் சேர்ந்த திரு கார்த்திக் என்பவர் ஆர்டிஐ மூலமாக கேட்ட தகவலின்படி 4.5 ஆண்டுகளில் எந்த ஆணவ படுகொலையும் நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எப்படியா பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி பிசிஆர் ஆக்டில் நிறைய வழக்குகளும் பதிவாயிருக்கிறது. சுமார் ஒரு 3041 வழக்குகள் பதிவாயிருக்கிறது. இந்த பெருவாரியான வழக்குகள் எல்லாமே தென் மாவட்டங்களில் பதியப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக மதுரையில் பதியப்பட்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். தென் மாவட்டங்கள் கல்வி அறிவில் ஒரு முன்தங்கிய மாவட்டங்களாக இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த சாதிய பாகுபாடுகளும் கொடுமைகளும் அங்கே தான் தொடர்ந்து அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. கல்வி கொடுத்தா சமூகம் மேம்பட்டுடும், திருந்திடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். நிறைய உண்மைகளும் இருக்கிறது. ஆனாலும் கூட கல்வியில் முன்னணியில் இருக்கிற இந்த மாவட்டங்களில் ஏன் இந்த வன்கொடுமைகள் குறைந்த பாடில்லை? எதனால் அது நடக்கிறது என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த கல்வியால் மக்கள் பண்படவில்லையா என்பதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. தென் மாவட்ட வன்கொடுமை, பண்புகளை புகட்டாத கல்வியால் என்ன பயன் என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் திரு கார்த்திக், சமூக ஆர்வலர். வணக்கம் சார். வணக்கம் சார். மற்றும் பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கார்த்திக் சார், நீங்கள் ஆர்டிஐயில் கேட்ட தகவல், எதற்காக அந்த தகவல் கேட்டீங்க, என்னெல்லாம் தகவல்கள் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி உங்களோட முதல் கட்ட கருத்து சார். நான் கடந்த 15 வருடங்களா இந்த மனித உரிமை தளத்துல நான் பணி செஞ்சுட்டு இருக்கேன். குறிப்பா எஸ்சி எஸ்டி மக்கள் மீது இன்னைக்கு சமூகத்துல விளிம்பு நிலை மக்களா இருக்கக்கூடியவங்க எஸ்சி எஸ்டி மக்கள்ங்கிறது அது யாரும் மறுத்து விட முடியாது. சோ அவங்க மீதியான வன்கொடுமைகள் அதிகமா நடந்து வந்துட்டு இருக்குது. அந்த வன்கொடுமைகள் ஒரு பக்கம் நடந்தாலும் அதை தடுக்க வேண்டிய அரசு என்ன செய்து கொண்டிருக்குங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு எல்லாருக்குமே, சிவில் சொசைட்டி மத்தியில எல்லாருக்குமே எழக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ ஒரு சாமானியன் ஒரு அரசு நிறுவனங்களை கேள்வி கேட்கணும்னா ஒரு சாதாரணமா கேட்டு விட முடியாது. சோ அதுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக, டூலாக இன்னைக்கு ஒரு சாமானியருக்கு அரசு நிறுவனங்கள்லயோ அரசு இயந்திரங்கள் செயல்படக்கூடிய தகவல்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த சட்டம் இருக்கிறது. கடந்த 5 வருடங்களாக ஆதி திராவிடர் மக்கள் மீதான நடத்தப்படக்கூடிய வன்முறை ஒரு பக்கட்டும் இருந்தாலும் அதை தடுப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசு மெக்கானிசம் எந்த மாதிரி இருக்குது, இந்த மக்களுக்கான கல்வி நிதி எந்த மாதிரி இருக்குது, பொருளாதார நிதி எந்த மாதிரி இருக்குது, இவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி இருக்குது, இதுல எல்லா விஷயமும் இந்த ஆர்டிஐ மூலமா இன்னைக்கு கண்காணிக்கப்பட்டு வருகின்ற பணிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். கடந்த 5 வருடங்கள்ல ஆதி திராவிடர் பட்ஜெட் போடப்பட்ட நிதி 927 கோடி அரசோட கஜானாவுக்கே திரும்பி செல்லப்பட்டது. அதை ஆர்டிஐல முதல்ல தமிழகத்துல வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அது மிகப்பெரிய சட்டமன்றத்துல மிகப்பெரிய விவாதமாக மாறப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்ல PhD கடந்த 10 ஆண்டுகள்ல ஆதி திராவிடர் மாணவர்கள் வெறும் 3 பேர் தான் பயனடைஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த தகவல் வெளியே கொண்டு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 25 பேர் பட்ஜெட் அதிகமா கூடப்பட்டு 25 பேர் இந்த வருஷம் பயனடைந்தாங்க. சோ இப்ப ஒரு அரசு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னுதாரணமா சொல்லலாம். ஆதிதிராவிட சப்ளான் சொல்லலாம், பழங்குடியினர் ஆன்றோர் மன்றம் சொல்லலாம். இப்ப எல்லா விஷயமும் ஆர்டிஐ மூலமா வெளியே அதுக்கப்புறம் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட விஷயங்கள், இங்க நடைமுறைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் இங்க நிறைய முன்னுதாரணங்கள் சொல்லலாம். சோ இது ஆர்டிஐ மூலமா கேட்கக்கூடிய தகவல். இப்ப ஒரு அரசு ஒரு நல்ல ஒரு ஜனநாயக அரசு அப்படிங்கிறது என்னன்னா வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஒரு திட்டம் மட்டும் போறது ஒரு அரசோட நோக்கம் கிடையாது. அது மட்டும் அவங்களோட கடமை கிடையாது. அந்த திட்டம் எந்த மக்களுக்காக போடுகிறோமோ அது சரியா அந்த மக்கள் பயனடைகிறார்களா, அந்த மக்களுக்கு கரெக்டா போய் சென்றடைதாங்கிற கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இங்க இருக்குங்கிறது தான்
நாங்க பல்வேறு சமூக ஆர்வலர்கள், சிவில் சொசைட்டி, இந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து இதை வந்து அரசுக்கு தொடர்ந்து நாங்க வலியுறுத்திட்டு வருகிறோம். அதன் அடிப்படையில தான் வந்து இந்த கடந்த தென் மாவட்டங்கள்ல கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் 20/6/2025 அன்று வரைக்கும் கடந்த 4 ஆண்டுகள்ல எத்தனை எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்குகள் பதிவாயிருக்குங்கிற ஒரு டேட்டா வந்து கேட்கணுங்கிற ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. அதன் அடிப்படையில கேட்கும்போது மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, இப்படி 9 மாவட்டங்கள் உள்ளடக்கிய டேட்டாவில் வந்து கடந்த 4 ஆண்டுகள்ல 3041 வழக்குகள் பதிவாயிருக்கிறதா வந்து ஆர்டிஐ மூலமா இன்னைக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. அதுல வந்து மதுரை முதலிடம் 514 வழக்குகள் வந்து அதிகமா பதிவு செய்யப்பட்டு மதுரை முதலிடம் இருக்குது. கார்த்திக் சார், கார்த்திக் சார், ஒரு சின்ன குறுக்கீடு, ஏன் தென் மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கு இந்த வழக்குகள் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதற்கான காரணங்கள் என்ன? நீங்க அந்த களத்துல இருக்கிறதால? இல்ல தென் மாவட்டங்கள்ல இல்ல, எல்லா மாவட்டங்களையும் நடக்குது. நான் ஒரு ரேண்டம்காக தென் மாவட்டங்கள் ஆர்டிஐ போடுறேன். ஆர்டிஐ போட்டதுனால இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு. இன்னைக்கு ஆர்டிஐ போடாம இந்த 9 மொத்தம் 38 மாவட்டங்கள் தமிழ்நாட்டுல. நான் இன்னைக்கு ஆர்டிஐ வந்து ஒரு ரேண்டம்காக வந்து 9 மாவட்டங்களை நான் இன்னைக்கு எடுத்துக்கேன். இன்னைக்கு இந்த மத்த இருக்கக்கூடிய 29 மாவட்டங்கள் நீங்க ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா இதோட மோசமா கூட இருக்கலாம். இன்னைக்கு அது நம்ம யாருமே இன்னைக்கு அதை வந்து அதை மானிட்டரிங் பண்ணல. இன்னைக்கு இது தகவல் வெளியே வந்ததுனால இன்னைக்கு நம்ம இது ஒரு பேசக்கூடிய விஷயமா, தென் மாவட்டங்களா இன்னைக்கு பேசக்கூடிய விஷயமா இருக்கலாம். மற்ற மாவட்டங்கள் இதை கூட மோசமா கூட இருக்கலாம். ஆனா தொடர்ந்து சாதிய கலவரங்கள் நடக்கிறது அந்த பக்கத்துல தானே அதிகமா இருக்குங்கிறதானே நம்ம பொதுப்படையா செய்திகள்லயே நம்ம கண்கூடா பாக்குறோம். எங்கெல்லாம் ஜாதி இருக்குதோ அங்கெல்லாம் ஜாதிய ஒடுக்குமுறை இருக்கும், ஜாதிய வன்முறைகள் இருக்கும். இது வந்து தென் மாவட்டம், வட மாவட்டம், கொங்கு மாவட்டம் அப்படி பிரிச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வந்து சாதிய வன்கொடுமைகள் அதிகமா தான் நடக்குது. சாதிய பாகுபாடுகள் வந்து அதிகமா நடந்துகிட்டு தான் இருக்குது. நமக்கு இன்னைக்கு நிறைய உதாரணங்கள், நிறைய வழக்குகள் வந்து இன்னைக்கு சொல்லலாம் நம்ம. இப்ப நான் இந்த ஆர்டிஐ டேட்டா பேஸ் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதிகமான எம்எஃப் வழக்குகளும் இது வந்து பண்ணப்படுறாங்க. எஸ்சிஎஸ்டி வழக்கோட குறைந்தபட்ச விசாரணை அதிகாரி காவல்துறை கண்காணிப்பாளர், டிஎஸ்பி தான் குறைந்தபட்ச விசாரணை பண்ணக்கூடிய இந்த வழக்கோட இந்த சட்டத்தோட சிறப்பு அம்சமே அதுதான். ஆனா முக்காவாசி காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி சார்ந்த அந்த பாதிக்கப்பட்டவங்களை அணுகுகிற முறை வந்து சரியான முறையில வந்து அணுகிறது கிடையாது. நீ காவல் நிலையங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யக்கூடிய ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காவல் ஆய்வாளர் இல்லைன்னா சார்பு ஆய்வாளர் தான் வந்து எஸ்சிஎஸ்டி கேஸவே ஹேண்டில் பண்றாங்க. இன்னைக்கு வந்து அவங்க சொல்ற ரிப்போர்ட்ல தான் டிஎஸ்பி எல்லாருமே வந்து அதை ஒத்துக்கிட்டு ஆமா அப்படிங்கிற இதெல்லாமே வந்து எம்எஃப்க்கு வந்து ஒரு காரணமா இருக்குது. அது மட்டும் இல்லாம வழக்கு பதிவு பண்ற இடங்கள்ல நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜாதி சங்கங்களோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வழக்குகள் எம்மப்படுவதற்கு முக்கியமான காரணமாக வாய்ப்புகளா இருக்குது. கண்டிப்பா சார். சார் பாக்கி சார், நீங்க நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர். இப்போ பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த மாவட்டங்களில் இல்லை சார் சொல்கிற மாதிரி தமிழகம் முழுவதுமா வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகமாகிட்டு இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? நிச்சயமாக அதிகரிச்சிட்ருக்கு. இதில் என்ன சோகம்னா, தமிழகத்தில் வந்து கல்வி அறிவு, எழுத்தறிவு எல்லாம் அதிகமாக இருக்கிற மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி 100% கூட சொல்லலாம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள், மதுரை எல்லாம். அண்டு தி பெஸ்ட் காலேஜஸ் ஆர் தேட், சிறந்த கல்லூரிகள் அங்கே தான் இருக்குது. அப்போது பள்ளிகளும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவு நாமக்கல் பகுதி இருந்தாலும் பள்ளிகளில் கூட நல்ல ரேங்கெல்லாம் அங்கே இருக்கும். அறிவெல்லாம் வளர்ந்துருச்சு, மனிதாபிமானம் வளர்ந்துச்சானா கீழே போயிட்டுருக்கு. என்னுடைய நீங்கள் கேட்ட இதனால் எனக்கு தோன்றிய ஒரு எண்ணம் என்னென்னா, நாங்கள்லாம் பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது பாடம் கணிதம், அறிவியல், தமிழ், ஆங்கிலம் போன்ற பாடங்கள் ரெகுலராக நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கான படிப்புகள் இருக்கும். கூடவே நானே என்னுடைய வகுப்பில் நான் சொல்கிறது 60 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த டைமில் கைத்தொழிலுக்கான ஒரு வகுப்பு உண்டு. வாரத்தில் ஒரு கிளாஸ் உண்டு, கிராஃப்ட்ஸுன்னு. சில சமயம் 2 இது உண்டு. அப்புறம் மாரல் கிளாஸஸ்ன்னு உண்டு, நீதி போதனைகள். அங்கே வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க. எந்த விதமான, நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன்,
தமிழ் வழி பயிற்று கல்லூரியில் தான் பள்ளியில் தான் படித்தேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஒன்றும் கிடையாது, டேபிள் கூட கிடையாது, தரையில் உட்காருவோம், சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும், மேடை மாதிரி சின்ன இது இருக்கும். எங்களுக்குள்ள எந்த விதமான பேதமும் இல்லை. ஏனென்றால் கல்வியோடு ஒழுக்கமும் சமூக பற்றும் சமூக விழிப்புணர்ச்சியும் ஒருங்கே ஊட்டப்பட்டது. இப்பெல்லாம் மார்க் வாங்கணும், 100 மார்க்குக்கு 99.99 வாங்கணும் என்கிற அது ஸ்ட்ரெஸ். இதில் 3 தரப்பினும் இது புகார் சொல்லலாம் வேண்டும். 1 கல்வி நிறுவனங்கள், ஆசிரியர்கள், 2வது 3வது பெற்றோர்கள். இவங்க எல்லாமே அப்படி ஆயிட்டாங்க. ஆகையினால் மாணவர்கள் மத்தியில் இன்னும் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது, இன்னும் இருப்பது என்பது இந்தியா விடுதலை பெற்று 79 ஆண்டுகள் 75 ஆண்டுகளுக்கு கடந்த பிறகும் நம்ம இருக்கிறோம்னா மிக வேதனைக்குரிய விஷயம். எனக்கு தெரிஞ்ச நண்பர் கார்த்திக் அழகான பல்வேறு ஆர்டிவியெல்லாம் போட்டு சமூகத்துக்கு நல்ல பணியாற்றுக பாராட்டுகிறோம். என்னுடைய பேர் என்னென்னா, என்னுடைய கவலை என்னென்னா, நம்முடைய அரசாங்கங்கள் ஏதேனும் ஒரு சம்பவம்னா அதுக்கு பேரை மாற்றிடுவாங்க. பேரை மாற்றுவது நல்லது, வரவேற்கத்தக்க. ஏன்னா பேர் கூட ஒருத்தர் இழிவுபடுத்துகிற சூழல் இருக்குது. அந்த பேரை மாற்றுவது, உதாரணத்துக்கு ஹானர் கில்லிங்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம், கௌரவ கொலைன்னு க்ளோரிஃபை பண்ணுறாங்க. நம்ம தமிழில் கௌரவ கொலையை ஆணவ கொலை ஆகிட்டோம், பேர் வச்சிட்டோம். நம்ம ஒரு நகைச்சுவை சொல்லப்போனால், நகைச்சுவை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், பேர் வச்சுட்டு சோறு வச்சுட்டியான்னு கேட்பார்ல ஒரு படத்தில், திரைப்பட நடிகர் நாகேஷ். அந்த மாதிரி பேரை மாற்றிக்கொண்டே இருந்தால் போதுமா? சமூகத்தில் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அதுதானே மிக முக்கியம். அரசாங்கங்கள் அதில் கவனம் செலுத்தணும். பேர் ரைட், அது இஸ் ஆல்சோ குட் திங். ஏன்னா டிக்னிவிட்டி கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆக ஆணவ கொலை என்ற அந்த வார்த்தை ஃபோர்ஸ் தீவிரமான வார்த்தை தான். ஆனால் என்ன செய்திருக்கோம்? நண்பர் கார்த்திக் கிட்ட பல புள்ளி விவரங்களாக இருக்கும், ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சில சொல்கிறேன். 9 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 3041 நீங்களே குறிப்பிட்டீங்க. இதில் அதிகபட்சமாக மதுரை இருப்பது தான் வேதனைக்குரியது. கல்வியில் மிகச்சிறந்த கல்லூரிகளும் பள்ளிகளும் இருக்கிற மதுரையில் முதலிடம், 2வது தேனி 425, 3வது 440. இதை தவிர 500 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டது. இப்போ வழக்கு சம்பவங்கள் நடக்குதானா பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. உதாரணத்துக்கு சென்ற ஆண்டு 2024 ஜனவரி மாதம் பட்டுக்கோட்டையில் ஒரு சம்பவம். பிற்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணி பட்டியலில் செய்த ஒரு இளைஞனை திருமணம் செய்து கொண்டார். அப்போது அந்த கோபத்தில் பெண்ணையே அப்பா கொன்னுட்டார். சம்பவங்கள், பெண்ணை கொன்று தூக்கிலிட்டு தற்கொலை என்று பதிவு செய்ததாக நினைவு இருக்குது. என்னன்னா, இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் வழக்கே பதிவு செய்யலை. அந்த பையன் காவல்துறை அணுகிறான், முடியலை. பட்டியலினத்தை சேர்ந்தவன் அதிகாரிகளை அணுகிறான், இந்த கவனத்துக்கு கொண்டு போக முடியல. கடைசியாக அதுக்கு ஒரு வாரம் கழித்து தான் வழக்கு பதிவு செய்யப்படுது. இதில் என்ன சோகம்னா, இது ஆணவ கொலை, இன்று வரையில் ஆணவ கொலை தடுப்பதற்கான சட்டம் வரல சார் தமிழ்நாட்டில். நம்ம திராவிடம் பேசுகிறோம், தந்தை பெரியாரை புகழ்ந்து பேசுகிறோம், அண்ணாவை பேசுகிறோம். சாதி பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்குவது தானே திராவிட சித்தாந்தம் என்பது அடிப்படை சித்தாந்தம். ஆனால் இன்று வரையில் ஆணவ படுகொலைக்கு சட்டம் வேணும்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீதிமன்றத்தையெல்லாம் அணுகியது உண்டு. பல்வேறு தலைவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க, ஆனால் இன்று வரையில் நிறைவேறலை. ஆனால் இது தொடர்பாக விவாதம் சட்டப்பேரவையில் வந்தபோது என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானா, மாண்புமிகு முதலமைச்சர்கள் இப்போ இருக்கிற சட்டத்தை வைத்துக்கொண்டே, இப்போ சட்டம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, இப்போது இருக்கிற சட்டங்களை வைத்துக்கொண்டே நாம் உதாரணத்துக்கு பட்டியலினத்துக்கு SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் போன்றவற்றை பயன்படுத்தி இதற்கான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் சரியாக நடக்கலை. பல்வேறு வழக்குகளை ஒரு சம்பவம் அது மாதிரியாக விசாரிக்கும் போது SC/ST வன்கொடுமை சட்டத்திலேயே 6 வழக்குகள் தான் விசாரித்து தண்டனை பெறப்பட்டது. மதுரையில் இதே மாதிரி சம்பவத்தில் பட்டியலினத்தை சேர்ந்தவர் திருமணம் செஞ்ச பிறகு அவங்க தஞ்சம் அடைகிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில். அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் கட்சியினுடைய
அலுவலகம் தாக்கப்படுகிறது. அப்போ இந்த சமுதாயம் எங்கே போயிட்டுருக்கு? இதை தடுப்பதற்கான காவல்துறை என்ன செய்கிறது? சமுதாயத்தை பற்றி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு எந்த அளவுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? நமது கல்வி முறை எந்த அளவு இருக்கிறது? இதெல்லாம் ஏராளமான கேள்விகள் நம்ம முன்னே நிற்கின்றன. கண்டிப்பாக சார். கார்த்திக் சார், இந்த தகவலில் ஒரு முக்கியமான தகவல் கொடுத்துருக்காங்க. ஆணவ படுகொலைகள் எதுவும் நடக்கவில்லை 4.5 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்கி சார் சொல்கிறார் அதுக்கு தனி சட்டம் வேணும்னு. நடக்கவே நடக்காததுக்கு எதுக்கு சட்டம் வேணும் அப்படின்னு அரசு முடிவு பண்ணதான் நம்ம புரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாட்டுல ஆணவ படுகொலை நடக்கலைங்கிறது முழு பூசணிக்காய் வந்து சோத்துல மறைக்கிற மாதிரி தான். இன்னைக்கு மாவட்டத்துல இன்னைக்கு வந்து ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 2-3 ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஆணவ படுகொலை நடக்கலைன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு பல்வேறு அரசியல் அமைப்புகள், பல்வேறு இயக்கங்கள் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி சட்டம் வேண்டும் என்று குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய மாணவர்கள் அமைப்புகள் இதுக்கு எதிராக நிறைய வந்து போராட்டங்கள், கருத்தரங்கள். இன்னைக்கு மதுரையில கூட ஆணவ கொலைக்கு தனி சட்டம் ஓரணியில ஒன்று திரள்வின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மதுரையில கூட இன்னைக்கு ஒரு கருத்தரங்கம் வந்து நடைபெறுது. இன்னைக்கு நாட்டை காப்போம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பினர் வந்து இன்னைக்கு இது பண்றாங்க. இன்னைக்கு அப்படி நடக்கல, அப்படி இல்லைங்கிறப்ப வந்துட்டு எதுக்கு எல்லாருமே வேலை வெட்டி இல்லாம குரல் கொடுத்துட்டு இருக்காங்களா? இன்னைக்கு வந்து எல்லா அமைப்பு, அரசியல் அமைப்புல இருந்து அரசியல் கட்சி தலைவர்ல இருந்து இயக்கங்கள்ல இருந்து எல்லாருமே வேலை வெட்டி இல்லாம குரல் கொடுத்துட்டு இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப எதன் அடிப்படையில் கார்த்திக் சார், அப்ப எதன் அடிப்படையில இங்க அந்த கொலைகள் நடக்கவே இல்லைன்னு சொன்னாங்க? இல்ல, இங்க அதுதான் பிரச்சனை. இங்க ஆணவ படுகொலையில வந்து வெறும் படுகொலையா கணக்காட்டுற போக்கதான் இன்னைக்கு வந்து அரசு செஞ்சுட்டு இருக்கு. இதே இன்னைக்கு ஆளுங்கட்சி அரசு வந்து பாத்தீங்கன்னா 2018 எதிர்கட்சியா இருக்கும்போது ஆணவ கொலைக்கு ஆட்சிக்கு வந்தா ஆணவ கொலைக்கு தனி சட்டம் இயற்றப்படும்ங்கிற வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்களோட கேம்பெயின் இதுல வந்து அந்த இருக்கு அது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆட்சி ஆரம்பிச்சு இப்ப 4 வருடங்கள், கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நெருங்க போகுது, முடிய போகுது. ஆட்சி முடிகிற ஸ்டேஜ்ல வரைக்கும் இது வரைக்கும் அதுக்கான இம்ப்ளிமெண்ட் ப்ராசஸ் எதுவுமே பண்ணல. இன்னைக்கு மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு தடுப்பு சட்டத்துக்கு எவ்வித முன்னெடுப்புமே எடுக்கல. 2012ஆம் ஆண்டு தேசிய சட்ட ஆணையம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்லாஃபுல் அசம்பிளி இன்டர்வென்ஸ் வித் ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலைன்ஸ் சொல்லிட்டு ஒரு வரைவு வந்து எடுத்துருக்காங்க. அந்த வரைவின் அடிப்படையில வந்து எப்படின்னா ஆணவ படுகொலை வந்து உத்தரப்பிரதேஷ்லயோ இல்ல பஞ்சாப்லயோ இல்ல பீகார்லயோ நடக்கல, தமிழ்நாட்டிலயும் நடக்குதுங்கிறத அந்த சட்ட ஆணையம் அந்த வரைவுல சுட்டி காட்டியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் 2012 இப்ப 2020 இது வரைக்கும் அரசு வந்து ஆணவ படுகொலைக்கான ஒரு சின்ன கல்ல கூட நகர்த்தி வைக்கலங்கிறதா சட்டத்துக்காக. ஆணவ படுகொலைக்கான ஒரு சட்டத்துக்காக இல்ல ஒரு தடுப்பு நடவடிக்கைக்காக ஒரு சின்ன கல்ல கூட எடுத்து நகர்த்தி வைக்கலங்கிறதா மிகவும் சமூக நீதினு நிறைய பேசுகிற கட்சி 2 பேரும் மாறி மாறி ஆண்டுட்டு வராங்க. அப்படி இருக்கப்ப என்ன காரணத்தால அவங்க இந்த டிராஃப்டுக்கு முன்மொழியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல இருக்க சிக்கல்கள் என்ன? ஜாதி ஓட்டா இருக்கும், வேற என்ன இருக்கும்? இங்க அரசியல ஜாதியா தானே இருக்கு சார். இப்ப ஆளுங்கட்சியில இப்ப ஆளும் கட்சியா இருக்கிற திமுகவோடு தான் திருமாவளவன் அவர்கள் கூட்டணியில் இருக்கார். அப்புறம் அது மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே மாதிரி திமுகவும் சமூக நீதியை பேணுவது தான் எங்கள் கடமை அப்படின்னு சொல்கிறாரு. படுகொலைக்கு எதிராக, ஆணவ படுகொலைக்கு எதிராக நிறைய குரல் கொடுத்துட்டு தான் இருக்குது. அரசு வழக்குகளை பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ இது ஓட்டுக்காக அவர்கள் செய்யலை அப்படிங்கிறத எதிர்க்கிறாங்களே, மறுக்கிறாங்களே. இல்ல, இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு டிஎம்கேல ஒரு அங்கமா இருக்காது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல விடுதலை சிறுத்தை கட்சிகள் பல முன்னெடுப்புகள் எடுக்குது. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிபிஎம் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் கடந்த ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்னாடி வந்து மாண்புமிகு தமிழக முதல்வரை பார்த்து இதுக்கு ஆணவ படுகொலைக்கு வந்து தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையையும் வலுவா வச்சுட்டு வராங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக நீதி, நான் என்ன கேட்கிறேன், ஓப்பனா வெளிப்படையா பேசுறேன். இன்னைக்கு நீங்க ஹாஸ்டல்ல வந்து இன்னைக்கு சமூக நீதி கொண்டு வந்துடலாம், ஹாஸ்டல் ஆதி திராவிடர் ஹாஸ்டல் பேரை மாத்திரலாம். ஆனா உண்மையான சமூக நீதி இங்க இருக்குதாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அந்த கேள்வியை வந்து இன்னைக்கு வந்து எல்லா சிவில் சொசைட்டில இருக்க பீப்புள் எல்லாருமே இன்னைக்கு மானிட்டரிங் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதை வந்து யாருமே இதை மறுப்பு தெரிவித்திட முடியாது. இப்ப 2 மாதங்களுக்கு முன்னாடி இருக்க கவின் படுகொலையை வந்து ஆணவ படுகொலை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இப்ப கடந்த ஒரு 20 நாளைக்கு முன்னாடி மதுரையில வந்து கார் ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட சதீஷ் படுகொலை வந்து ஆணவ படுகொலை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? எல்லா இடங்களையும் இன்னைக்கு வந்து பத்திரிகையிலையும் மீடியாவிலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் வந்து பரவலா
பரவாயில்ல. தொடர்ந்து பேசலாம் சார். பாக்கி சார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்னு வள்ளுவர் சொல்லி வச்சு போனார். அப்போ நீங்கள் இந்த பிரச்சனைகள் வந்தது, இதுக்கு சட்டம் எடுத்து வரலாம் அப்படிங்கிறதுலாம் அடுத்த கட்டம். முதல் கட்டமாக செய்ய வேண்டியது இந்த நீதி போதனை வகுப்புகளை, மக்களுக்கு பண்புகளை சொல்லிக் கொடுக்கறது, மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தான் பண்ணணும். அதை செய்ய அரசாங்கம் தவறி இருக்கா? ஏன் அதிலிருந்து அவங்க மிஸ் ஆகிருக்காங்க? பாரதியார் குழந்தைகளை பாடல் எழுதினாரு. அந்த பாட்டிலேயே 3வது வரி, ஜாதிகளே எடை பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னாரு. அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஏன்னா அது ரொம்ப பாவம் அப்படின்னா பயப்படுவாங்க. அந்த இறை நம்பிக்கை, மத நம்பிக்கை ஏதோ ஒன்று விட்டுருங்களேன். அதை அந்த அளவுக்கு அவர் கீனாக இருந்தார். ரொம்ப தீவிரமாக அதில் அக்கறை செலுத்தினார். நாம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நோய் நாடி நோய் முதல் நாடுதலில் பள்ளிக்கூடத்திலேயே மாணவர்கள் மத்தியில் இந்த மாதிரி எல்லோரும் ஒன்று தான் என்கிற எண்ணத்தை விதைக்கணும். அதில் ஆசிரியர்கள் பங்கு, பெற்றோர்கள் பங்கு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் படிக்கிறப்பெல்லாம் இருந்திருக்கு, சமீப காலத்துமா கூட கொஞ்சம் இருந்திருக்கு. ஏன் இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு? டிஃபன் பாக்ஸில் ஒன்று ஷேர் பண்ணி சார். இல்லை, அந்த நீதி போதனை வகுப்புகள் நீங்கள் சொன்ன மாதிரி, ஆனால் அந்த வகுப்புகள்லாம் இப்போ வழக்கத்திலே இல்லையே. இல்லை, ஏன் அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தணும். அறிவினால் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போற்றா கடை. வள்ளுவரை பற்றி இந்த அரசாங்கம் தூக்கி வைக்கிது. அறிவு போகிறதுரா, மற்றவங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கன்னு வள்ளுவர் சொன்னார். இதில் எனக்கு இன்னொரு நண்பர் கார்த்திக் சார் அழகாக சொன்னார். இந்த ஆணவ படுகொலை சம்பவங்கள் நடந்தால் கூட அதை இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமையாக்கி அந்த மாதிரி சம்பவத்தை கூட என்ன பண்ண IPC 302 ஆக்கிடுவாங்க. அது கொலை, சாதாரண கொலைக்குரிய வழக்காயிடும். எஸ்சி எஸ்டி வழக்காக இருந்தால் 6 மாதத்தில் முடிச்சாகணும். ஆனால் 302 போட்டோன்னு வச்சுக்கலாம், எப்போனால் பண்ணிக்கலாம், வருஷக்கணக்கில் இழுத்து அடிக்கலாம். இது போன்ற ஒரு போக்கு காவல்துறை மத்தியில் இருக்குது. அப்படின்னா அவங்க அரசியலுக்கு உட்படுகிறார்களா? சமுதாயத்தில் சில பெரியவங்க ஒரு சம்பவத்தில் கொலை குற்றம் சாட்டப்பட்டவர், அவரை ஊரே காப்பாற்றுது. அப்போ அந்த அளவுக்கு மோசமாக இருக்கா? அதை கட்டுப்படுத்துவது யார்? காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு கேள்வி எழுது. இப்போ அந்த மாதிரி சமயத்தில் இன்னொரு தகவல் சொல்லணும். பாதிக்கப்பட்ட 2 பேர் சாதியை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். இல்லை, பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு மையமான அமைக்கணும்னு ஒரு முறை உத்தரவு வந்தது ஒரு பெண்ணுக்கு. அந்த மாதிரி பாதுகாப்பு மையங்கள் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்தது. இப்போ அதை பற்றி பேச்சே இல்லை. தஞ்சம் அடையணும் இல்லையா? 2 பேர் இருக்காங்க, போலீஸில் ஸ்டேஷனில் கூட கல்யாணம் பண்ணிப்பாங்க, கையெழுத்து போட்டால் எல்லாம் முடிஞ்சிடும். தென் அவங்க எங்கே வசிப்பாங்க? அதற்கு பாதுகாப்பு மையம் வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்து அது அமைக்கப்படும் என்கிற உறுதிமொழியெல்லாம் கூறப்பட்டதாக நான் அறிகிறேன். இதுவரையில் பாதுகாப்பு மையங்கள் எங்கே இருக்குது? சிபிஎம் அலுவலகத்தை தஞ்சம் அடைஞ்சாங்க, அலுவலகத்தை தாக்குறாங்க. அப்படின்னா எத்தனை அரசியலுக்கு சிபிஎம் தொண்டர் மீது வேறு ஒரு கட்சிக்காரை தாக்கிட்டாங்கன்னா உடனே அரசியல் ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க. சமூக ரீதியாக அந்த பாதிப்பு இருந்ததுன்னா ஒரு மதுரை நெல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஏன்னா கார்த்திக் நெல்லையை தென் மாவட்டத்தில் தான் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகமே தாக்கப்பட்டது. அப்படின்னா இந்த ஒரு சமூகம் எந்த திசையில் போயிட்டுருக்கு? திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படை கோட்பாடான எல்லாருக்கும் எல்லாம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முழங்குவதை நான் வரவேற்கிறேன். செயலில் காட்டுங்கள் என்று கைகூப்பி கேட்டுக்கொள்ளுங்க. இருக்கிற சட்டத்தின் மூலியமாகவே தண்டிக்க முடியும் அப்படின்னு திமுகவில் இருக்கவங்க சொல்கிறாங்க. சார், அவங்க கொலை பண்ணிட்டாங்க, அதற்கு உச்சபட்ச தண்டனை என்பது மரண தண்டனை, அது கொடுத்துட்டு போகிறோம். அதுக்கு மேலே இன்னொரு தண்டனை என்ன கொடுக்க போகிறோம்? அதுக்கு எதுக்கு சட்டங்கிற கேள்வி அவங்க வைக்கிறாங்க. தான் சார் பிரச்சனையே. எஸ்சி எஸ்டி வழக்கில் சில சிக்கல்கள் இருக்குது. அரசு வக்கீலை நியமிக்கணும்னா கூட அரசாங்கத்தோட அனுமதி வாங்கணுன்ற ஒரு நடைமுறை சிக்கல்னா இருக்குது. அதை இருக்கிற சட்டம் தானே 302 என்பது கொலைக்கான வழக்கு தானே. அந்த 302 பதிவு செஞ்சுட்டா என்ன ஆகும்? இழுத்தடிக்கலாம். ஸோ இருக்கிற சட்டங்கள் எல்லாமே கை கொடுக்காது. எல்லா சட்டங்களும் எல்லா நிகழ்வுகளுக்கும் உதவாது. அப்போ இருக்குன்னு ஒரு சட்டம். ஏன் சட்டங்கள் பல்வேறு பிரிவுகளாக பல சட்டங்கள் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வருகிற இந்த சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. அப்படின்னா இதெல்லாம் நமக்கு போகாது. உடனே அந்த லா கொண்டு வரணும், புதுசாக ஆக்ட் கொண்டு வரணும் என்பது தானே அடிப்படை. ஆக அதற்கான தேவையும் அத்தியாவசியமும் இப்போது இருக்கிறது. கண்டிப்பாக சார். சார் கார்த்திக் சார், இந்த கௌரவ கொலைகள், ஆணவ கொலைகள், அதை தாண்டி கூட நிறைய வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய விஷயங்கள் செய்தி ஊடகங்களுக்கு வருது, அதை தாண்டி வராமல் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து அதிலே பயணிச்சுட்டே இருக்கீங்க.
நீங்கள் ஒரு 15 வருடமாக பயணிக்கிறீங்க. இந்த 15 வருடத்தில் குறைந்து இருக்கிறதா? அதை குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டியும் அரசு? இதில் கல்வியோட கடமை என்ன, அதோட ரோல் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமா நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி வந்துட்டு துரைராஜ் சார் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒரு விஷயம் நான் பதிவு பண்ண வருகிறேன். ஆணவ படுகொலைக்கு ஏன் சிறப்பு சட்டம்ங்கிறது ஏன் வேணும்? இருக்கிற ஐபிசி சட்டத்திலே இல்ல எஸ்சிஎஸ்டி ஆக்ட்லயே ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறது. நீங்க இங்க பிரச்சனை வந்து ஆணவ படுகொலைங்கிறது வந்து எஸ்சி டு பிசின்னு நினைக்கிறீங்க. தப்பு. அது எஸ்சி டு பிசி மட்டும் இல்ல, வேற நாடார் வந்து பிள்ளைமார கல்யாணம் பண்ணாலோ இல்ல பிள்ளைமார் வந்து கோணார கல்யாணம் பண்ணாலோ கோணார் வந்து தேவர கல்யாணம் பண்ணாலும் ஆணவ படுகொலை இங்க நடக்குது. நீங்க தயவுசெய்து ஆணவ படுகொலை வந்து தலித்துகளோட பிரச்சனையா பார்க்கப்படுற ஒரு பின்பத்தை உடைக்கணும். ஆணவ படுகொலைங்கிறது ஒரு சொசைட்டி சார்ந்த விஷயம், ஒரு சமூகம் சார்ந்த விஷயம். அதுக்கு எல்லாருமே சேர்ந்து போராடணும். இன்னைக்கு அப்படி பார்த்தா அதுக்கே தனி சட்டம் அப்படின்னா இன்னைக்கு வந்து எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு தனி சட்டம் தேவையில்லை, அவங்களும் ஐபிஎஸ்ல போட்டுடலாமா? பெண்களுக்கு தனி சட்டம் இருக்கு, அப்ப பெண்களும் வந்து தனி சட்டம் தேவையில்லை, அவங்களும் ஐபிஎஸ்ல வந்துடலாமா? பாண்டர் லேபருக்கு வந்து இப்ப இதெல்லாம் எதுக்கு செப்பரேட்டா பிரிக்கிறாங்க அப்படின்னா, சமூகத்துல விளிம்பு நிலையில இருக்கிறவங்களுக்கு கூடுதல் கவனமும் கூடுதல் பாதுகாப்பும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. இன்னைக்கு எஸ்சிஎஸ்டி சட்டம் வந்து 1989 வந்து உருவாக்கப்பட்டது. அதோட விதிகள் வந்து 1995 கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா மொத்தம் 22 வகையான பிரிவுகள் மட்டும்தான் வன்கொடுமை வழக்குகளாக வந்து அரசால் அடையாளப்படுத்தப்பட்டது. அதாவது சட்டத்தோட பிரிவுகளே அவ்வளவுதான் இருந்துச்சு. இன்னைக்கு 2015 வந்து பாத்தீங்கன்னா 170க்கும் மேற்பட்ட பிரிவுகள் உள்ளடக்கியிருக்காங்க. அப்ப இந்த சட்டம் வந்து இப்ப 22 பிரிவுகளை விட்டுட்டு இப்ப ஏன் 172 பிரிவுகள் 170 பிரிவுகள் மேல ஏன் இன்னைக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த சட்டத்துல இதெல்லாம் தேவை என்கிற மாற்றத்தை இன்னைக்கு கொண்டு வராங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஆணவ படுகொலைங்கிற விஷயத்துக்கு நம்ம தனி சட்டம் வேணுங்கிறது. இப்ப தனி சட்டம் இல்லை அப்படின்னா ஜென்ரலா இப்ப காக்கி சார் சொன்ன மாதிரி ஜென்ரலா 302 வந்து கொலை வழக்காவே பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு மாறக்கூடிய விஷயம். இங்க சமூக மாற்றம்ங்கிறது ஒண்ணும் இல்லை சார். சமூக மாற்றம்ங்கிறது மனமாற்றம் தான். இன்னைக்கு நீங்க தென் மாவட்டங்களா இருக்கலாம், வட மாவட்டங்களா இருக்கலாம், சாதிய வன்கொடுமைகள் அதிகமா நடக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அரசு அதிக கூடுதல் கவனம் செலுத்தணும். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டியோட தலைவர் வந்து மாவட்ட ஆட்சியர். அவர் தான் இன்னைக்கு வந்து அவர் எஸ்சிஎஸ்டி ஆக்டின் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் நோடல் ஆபீசரும் மாவட்ட ஆட்சியரா இருக்காரு. இன்னைக்கு வந்து 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி வந்து இங்க கூடணும், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூடணும். அதே மாதிரி ஸ்டேட் லெவல்ல முதலமைச்சரை தலைவராக கொண்டு 25 பேர் கொண்ட உறுப்பினர்களை கொண்டு இன்னைக்கு வந்து விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி அது 6 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து கூடணும். அது கூடிச்சா கூடலையாங்கலாம் அது ரெண்டாவது விஷயம், நம்ம அதுக்குள்ள போக வேணாம். ஆனா இருந்தாலும் சொல்றேன் நான், இப்ப இந்த கார்த்திக் சார் அந்தந்த மாவட்ட இல்ல ஒரே ஒரு சின்ன கேள்வி வைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். பாக்கி சார் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. கல்வி நிலையங்களில் நீதி போதனை வகுப்புகள் இருந்தது, நீதி போதனைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அது இப்போ அறவே இல்லை. மக்கள் மெட்டீரியலிஸ்டிக்காக ஆகிட்டாங்க. நிதி சம்பாதிக்கிறது மட்டும்தான் சமூக நீதி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கல்வி நிலையங்களில் இந்த போதனை வகுப்புகள்லாம் எடுக்கப்பட்டால் சாதிய வன்கொடுமைகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமா. இன்னைக்கு சார் சொல்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு உண்மையிலுமே அது இல்லைங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல சாதி ரீதியா வந்து கயிறு கட்டிக்கிட்டு வர பள்ளிக்கூடங்கள் இருக்கு. நிறைய பத்திரிகைகளை ஊடகங்களை பார்த்திருப்பீங்க. நீதி போதனை வகுப்புகள்ங்கிறது ஒரு வகுப்புகள்ங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பரிந்து வச்சாலும் நான் அதையும் தாண்டி கூடுதலா வந்து என்னன்னா அன்டச்சபிலிட்டி தீண்டாமை சம்பந்தமான அவேர்னஸ் வந்து அதுக்கான ஒரு வகுப்பு இன்னைக்கு இருக்கணும். இன்னைக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வகுப்பு இருக்கு, தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு. இன்னைக்கு வந்து அன்டச்சபிலிட்டி சம்பந்தமான ஒரு புரிதலை வந்து வருகின்ற தலைமுறைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிராக்டிக்ஸ் கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை வருஷமா வந்து தீண்டாமை பாவச்செயல், தீண்டாமை பெருங்குற்றம், இது வந்து ஒரு புக்ல ஓபன் பண்ணுவோம், டெக்ஸ்ட்ல முதல் இருக்கும். தீண்டாமை வந்து மனிதத்தன்மையற்ற செயல் தினம். இதை வந்து நீங்க டெக்ஸ்ட சொல்லாதீங்க, அதை பிராக்டிக்ஸ் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு வந்து பிராக்டிக்ஸ் பண்ணி சொல்லி கொடுக்கணும், நடைமுறைப்படுத்தி சொல்லணும். ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து தீண்டாமை பாகுபாடு கடைபிடிச்சோம்னா அது தப்புங்கிற விஷயம் சொல்லணும். இன்னைக்கு நீங்க பள்ளிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 65 வகையான குழுக்கள் இருக்கு. பள்ளி மேலாண்மை குழு, ஆசிரியர் குழு எல்லாமே இருக்கு. 66வது குழுவா வந்து அன்டச்சபிலிட்டி தீண்டாமை கண்காணிப்பு குழுங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லா பள்ளிகளையும் எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு இது போன்ற பள்ளிகள் நடக்கக்கூடிய சாதிய வன்கொடுமைகள் இல்ல குழந்தைகள் மத்தியிலிருந்தே கலையும் போதுதான் இதுக்கு வந்து ஒரு சமூகம் வந்து இனி அடுத்து வர்ற தலைமுறைகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு அதுக்கான அவேர்னஸை வந்து அரசு வந்து எல்லா குழந்தைகள் மத்தியிலும் பள்ளிகள் மூலமா இன்னைக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டாயத்துல இன்னைக்கு இருக்குது. கண்டிப்பா சார். சார் பாக்கி சார், என்னோட நிறைவான கேள்வி, படிச்சா எப்படியும் முன்னுக்கு வந்துடலாம், எல்லாவற்றிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை வேத வாக்காக தமிழர்கள் நம்பி நிறைய படிக்கிறாங்க, நிறைய இடத்துக்கு போகிறாங்க, பெரிய பெரிய பதவிகள்லாம் வராங்க. ஆனாலும் கூட
இந்த சாதிய பாகுபாடுகள், வன்கொடுமைகள் மனதுக்குள்ள நீங்காம அப்படியே இருக்கு, படித்த பிறகும் அது குப்பையாகவே இருக்கிறது அப்படின்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்க முடியும்? வேற என்னதான் பண்ணணும் இதுக்கு? அஜித்குமார் சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல, அவர் சாதாரண படித்தவராக இருக்கா, படுகொலை செய்யப்பட்டார், உங்களுக்கு தெரியும். அது காவல்துறையினர் அது புகார் சொல்கிறாங்க அவளுக்கு. ஆனால் ஒரு மாதத்துக்கு முந்தைய கவின் இளைஞர் இறந்து போனார். அவர் யார்? ஐடி படித்த மாணவர், ஐடி கம்பெனியில் நல்ல உத்தியோகத்தில் பொருளாதார ரீதியில் உயர்ந்த இடத்தை பெற்றவர். அவரும் ஏன் படுகொலை செய்யப்பட்டார்? அப்போ கல்வி தரப்படுகிறது, அறிவு தரப்படுகிறது, பொருளாதாரம் இருக்கிறது, ஆனால் அவளுடைய சமூக பாதுகாப்பு இருக்கிறதா? இல்லை, நான் படித்தேன், நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறது ஒரு புரிதல், நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த கொலை செய்தவர்களும் படித்தவர்கள், ஆனால் படித்த பிறகும் இந்த வன்மம் மனசிலே இருக்குன்னா அப்போ அந்த கல்வி என்னதான் ஏற்படுத்தி இருக்கிறது? அந்த கல்வியில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். நம்ம வந்து உயர்கல்வியாக இருந்தாலும் படித்தவரும், அந்த சம்பவத்தில் குற்றஞ்சாட்டப்படுபவரும் உயர்கல்வி படித்தவர் தான். இந்த பையனும் கொலை செய்யப்பட்ட பையனும் பொறியியல் படித்த மென்பொறியாளர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார். அப்படின்னா எந்த அளவுக்கு இதே மாதிரியான நிலைமை கருப்பர்கள் வெள்ளையர்கள் போலோச்சி அமெரிக்காவில் இல்லை. இப்போது மெல்ல மெல்ல கம்ப்ளீட்டாக காரணம் என்னென்னா சமூகம், கல்வி நிலையங்கள், சட்டம் முறையாக கையாளப்படுவது, முறையான சட்டங்கள் உருவாக்கப்படுது, ஆட்சியாளர்கள், இது எல்லாரும் ஒருமித்த ஒரே பாதையில் இருந்தனால்தான் ஒரே ஒரு சம்பவம், ஒரு கருப்பர் மீது ஏற்பட்ட தாக்கத்தின் போது ஒட்டுமொத்த வெள்ளை போலீஸ்காரர்களும் மருத்துவம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டார்கள். சம்பவம்லாம் இருக்குது. அந்த மாதிரியான சூழல் உருவாக வேண்டும். இப்போ நமக்கு வந்து அவ்வப்போது சில தேசிய மனித உரிமை ஆணையம்லாம் அப்பப்போ கை கொடுத்துருக்கு. ஒரு சம்பவத்தில் அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு நீதி கிடச்சிருக்கு. ஆனால் எவ்வளவு காலம் இந்த மாதிரி ஆணையம் இருக்குது? தனி சட்டம் இருந்தால் எல்லாவற்றையும் தீர்த்து விட முடியும். அதற்கான வழிமுறைகளை அரசாங்கம் மன உறுதியோடு செயல்பட வேண்டும். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.